குறை சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான். இந்த குறை சொல்கிறது, இந்த ஃபீட்பேக் கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஏன்னா 2 விஷயமா இருக்குது. ஒன்று வந்து பர்சனலாக, ஒன்று அஃபிஷியலாக. ஒன்று பர்சனலை பற்றி சொல்கிறேன். பர்சனலாக பார்த்து பார்த்தீங்கன்னா, உங்கள் உறவு முறைகளில் கணவன் மனைவிட்டையோ, மனைவி கணவன்கிட்டையோ, ஆர் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்டையோ, ஆர் குழந்தைங்க பேரண்ட்ஸ்டையோ, இல்லை நண்பர்கள்ட்டையோ, உறவினர்கள்ட்டையோ இந்த ஃபீட்பேக் ஒன்று இருக்கு இல்லையா, குறை சொல்கிறது, அதுதான் சொல்லுவாங்க. குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. அது தயவுசெய்து நிப்பாட்டுங்க. அது என்னென்னலாம் காட்டுது அப்படின்னா, ஒன்று உங்களுடைய சுப்பீரியாரிட்டியை காட்ட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா எதிர்த்தாப்புல இருக்கவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை தூண்டிவிட ட்ரை பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் வளர்ந்துட்டு தான் நினைக்கிறீங்க. நீங்கள் இந்த 3 கேட்டகரிகளுக்கு தான் வரும். திமிர்த்தனம் வந்துடுச்சு. ஒருத்தர் நல்லா பழகிட்டே இருப்பான், திடீர்னு பார்த்தா ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிப்பான். அப்போ என்ன அர்த்தம்னா, அவனுக்கு ஒரு திமிர் வந்துச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கலாம், இவனுக்கு எப்படி திமிர் இருந்துச்சு, அவங்களுக்கு எப்படி திமிர் வந்துச்சுன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா, க்ளோஸாக மானிட்டர் பண்ணிங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒருத்தரை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பார்க்குறது தான், கடைசி வரைக்கும் பார்க்குறது தான் உங்கள் உறவுக்கு மிக மிக நல்லது. குறை சொல்கிறத தயவுசெய்து நிப்பாட்டுங்க. குறை சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியே கிடையாது, குவாலிட்டி ஆஃப் லிவிங்கே கிடையாது, ஒரு மெச்சூர்டான லைஃபே கிடையவே கிடையாது. ரைட்டா? ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபாரமே இருக்கும். ஒரு இரண்டு அப்ரைஸ்னு ஒன்று வரும், அங்கே குறை சொல்லித்தான் ஆகணும். குறை என்னன்னா டைரக்ட் குறை கிடையாது, என்ன பண்ணல, இதெல்லாம் பண்ணிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபீட்பேக் வந்து வேறு. ஸோ உடனே கேட்பாங்க, அப்போ அந்த ஃபீட்பேக்கை சொல்லக்கூடாதா? கணவன் மனைவிக்குள்ளேயோ, குழந்தைங்களுக்குள்ளேயோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். அது வந்து குறைங்கிறதுக்கு தாண்டி அது சொல்கிற முறை இருக்குது. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி சொல்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸில் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணாமல் குறை சொல்லணும். குறைய சொல்லக்கூடாது. அப்படியே உங்களை மீறி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க சில வேல்யூபிள் குறை சொல்லணும் அப்படின்னா, அது அக்கறையுடன் சேர்ந்த ஒரு மெசேஜாக இருக்கணுமே ஒழிய, அவங்களை சுட்டி காட்டு வைத்து அவங்களை டென்ஷன் ஆக்குற மாதிரி, அவங்க சுரண்டுற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. குறை எப்பயுமே வந்து நைஸாக இருக்கணும். எப்படின்னா நைஸாக கம்யூனிகேட் பண்ணணும். இங்கே எல்லாருக்குமே என்னென்னா, கம்யூனிகேட் பண்ண தெரியவே இல்லை ஒரு மெசேஜை. நிறைய பேர் வந்துட்டு இந்த குறை சொல்வது வந்து ஒரு ப்ரைடாக நினச்சிக்கிறாங்க, ப்ரௌடாக நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து கீழே தாழ்ந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து குறை சொல்வதை நிப்பாட்டுங்க. ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்டு எடுத்துக்கிட்டு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியம். ஒரு உறவு முறையிலையோ, பர்சனலாவோ இல்லை அஃபிஷியலாவோ, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆர் கிவிங் த ஃபீட்பேக். கரெக்டாக? இல்லை அப்படின்னா உங்களுடைய தரம் தாழ்ந்துடுவீங்க, நீங்கள் தரம் குறைக்கப்படும், உங்களுடைய திமிருதனம் வெளியே வந்துடும். ஸோ திமிராக இருக்கும்போது வந்து நீங்கள் பெரிய சக்ஸஸாக இருக்கவே முடியாது. சரியா? அதே டயத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேங்க இப்போ ரீசெண்டாக அப்படின்னா, நான் எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதையுமே வந்து நான் வந்து பெருசாக வந்து இஷ்யூவாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஐ அக்செப்ட் பீப்புள் சொல்லுவாங்களே, யூ ஹேவ் டு அக்செப்ட் பீப்புள் அஸ் இட் இஸ் அப்படிம்பாங்க. அது குறை இருக்குன்னு நம்ம கண்ணுக்கே தெரியும். அதை சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்துட்டு நான் குறைவுள்ளவன் ஆயிடுவேன். அதனால நான் குறையெல்லாம் எடுத்து சொல்கிறதில்ல. இப்போ சொல்லுவேன் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பெரிய இஷ்யூ வரப்போகுது, அதை சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா, தென் யூ ஷுட் கோ அண்ட் டெல். அதுனா நைஸ் வே. அதான் சொல்லுவேன். இது சொல்கிறது என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக குறை சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. யூ ஹேவ் டு கிவ் த ஃபீட்பேக், பட் இட் ஷுட் பி இன் அ ரைட் மேனர். அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் பி ஃபீல் லைக் யூ ஆர் வெல் மெச்சூர்ட் பர்சன். தேங்க்யூ.